வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். வருகிற 20ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் ஒரு திருப்புமுனை மாநாடு காஞ்சிபுரத்தில் வேடல் என்ற பகுதியில் நடக்க இருக்கிறது. அதற்கு அனைவரும் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய நிறுவன தலைவரும் பொதுச் செயலாளருமாக இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று லட்சியமாக சொல்லியிருக்கிறார். அதே சமயம் கேப்டன் முதலமைச்சராக வேண்டும், விஜயகாந்த் முதலமைச்சராக வேண்டும் என்றோ, முரசு அரியணை ஏற வேண்டும் என்றோ, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றோ வரிகளை காணும். இது கூட்டணிக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற சமிகையை கொடுக்கிறதா என்ற ஒரு கேள்வி. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநாடு வண்டலூரில் நடப்பதாக இருந்தது 14ஆம் தேதி. அந்த மாநாடு நடத்தக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு தடையாணை பிறப்பித்திருக்கிறது. ஒரு நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த தடையாணையை ரத்து செய்து அதற்கு மாநாட்டுக்கு அனுமதி வழங்க 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. இந்த மாநாடு நடத்தக்கூடாது என்று. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநாடு நடக்கக்கூடாது என்று அதிமுக அரசு ஏன் விரும்புகிறது? மறுபுறம் இன்று சென்னையில் பல்வேறு அதிமுக பிரமுகர்கள், அமைச்சர் பெருமக்களுடைய இல்ல திருமண விழா நடத்தி வச்ச தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமாக இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு குட்டி கதையை சொல்லியிருக்கிறார். அந்த குட்டி கதையில் தந்தை மற்றும் தனையனை குறிப்பிட்டு மகனுக்கு அரசியலை கற்றுத்தர தந்தை தயங்குகிறார், மறுக்கிறார், எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அவர் ஏறி வந்த ஏணியை பறித்து விடுகிறார், கீழே விழ வைக்கிறார். இவ்வளவு செய்துவிட்டு அரசியல் என்பது நீ நினைப்பது போல கிடையாது, இங்கு தந்தை தனையன் கிடையாது என்று சொல்கிறார். அதனால் மகன் நமக்கு நாம் தான் எதிரும் செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் முயற்சிக்கிறார் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பெயரை குறிப்பிடாமல் முழுக்க திமுக தலைவர் திரு கருணாநிதி, அவருடைய திமுக பொருளாளர் திரு ஸ்டாலின் குறிப்பிடும்படியாக, மறைமுகமாக குறிப்பிடும்படியாக ஒரு முழுமையான கதையை சொல்கிறார். இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். இப்படி இந்த விஷயத்தில் நீங்கள் யாரையேனும் கற்பனை செய்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்று சொல்கிறார். சொல்லும் போது கவனமாக கற்பனை செய்து கொண்டால் நான் பொறுப்பல்ல என்று வேறு சொல்கிறார். இது விஷயமெல்லாம் எதை குறிப்பிட்டது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு குழப்பத்தை விளைவிப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் அதிமுக பொதுச்செயலாளர் விரும்புகிறாரா என்ற கேள்வி எழுகிறது. இதையெல்லாம் பட்டுதான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியில் இந்த பதில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞரும் ஊடக தொடர்பாளர் இருக்கக்கூடிய திரு கண்ணதாசன் உடனடியாக உங்களை நிகழ்ச்சிக்கு வருவாங்க. அதேபோல அதிமுக தலைமை இயக்கமாக இருக்கக்கூடிய திரு இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த திரு சேகு தமிழரசன் உடனடியாக உங்களை நிகழ்ச்சிக்கு வருவாங்க. அதேபோல பதிப்பாளரும் அரசியல் நோக்கமாக இருக்கக்கூடிய திரு பத்ரி சேஷன் உடனடியாக உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் நிகழ்ச்சியில் போறதுக்கு முன்னாடி முதல்ல நான் திரு பத்ரி சேஷாத்திட்ட நான் கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த தமிழக முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் இருக்கக்கூடியவங்க இந்த திருமண விழாவில் பேசியது தொண்டர்களை உற்சாகப்படுத்த செய்யப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு அரசியல் நிகழ்வா பார்க்கணுமா, அல்லது சுப்பிரமணிய சாமியோட ட்வீட், திமுக பாஜக கூட்டணி, ஸ்டாலினை முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கணும் என்ற சுப்பிரமணிய சாமியோட கருத்து, இதெல்லாம் உள்ளிட்டு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆழமான அரசியல் ராஜதந்திரம் உள்ளே இருக்கிறார் நினைக்கிறீங்களா? முதல் நோக்கம் தன்னுடைய கட்சியுடைய தொண்டர்களை குதூகலப்படுத்துவது. இந்த மாதிரியான கதையில இதை நேரடியாக சொல்லியிருக்கலாம். ஆனால் நேரடியாக சொல்லாம ஒரு கதை பாணியில சொல்லும் பொழுது அதோட கூட வரக்கூடிய அந்த உணர்வு இருக்கு இல்லையா, இவங்க யார சொல்றாங்கன்னு தெரியும், ஆனாலும் நான் அதை குறிப்பிடவில்லைங்கிறத சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் இல்லாம ஒரு சட்டையரா சொல்றது. சட்டையர் இது அரசியல்ல ரொம்ப காலமாக நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு நல்ல லிட்டரரி அம்சமும் கூட. ஏன்னா இலக்கியத்தில் இந்த மாதிரியான வகைகள்லாம் இருக்கு. அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது இது எதிர்கட்சி அதனால இவர்கள் குற்றம் சொல்கிறார்கள் தாண்டி திமுக என்னும் கட்சியில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது சார்ந்த ஒரு கமெண்ட் கட்சி அரசியலுக்கு அப்பால நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கு. அங்கே ஸ்டாலினுக்கு என்ன பொசிஷன், அங்க கருணாநிதி இன்னும் கண்ட்ரோலை தன் கையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறாரா, இது போன்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு. அதை இந்த கேள்வியை அவர் முக்கியமாக தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு இதை கேலி பண்ற மாதிரியான ஒன்றாக மாத்துகிறார். அந்த கேள்விகள் திரும்ப திரும்ப எழுப்பப்பட வேண்டிய அவசியம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல்வர் வேட்பாளராக திமுக தலைவர் தான் இருப்பார். 6வது முறை அவர் முதல்வர் ஆவார் அப்படின்னு திமுகவுடைய பொருளாளர் கிட்டத்தட்ட போற இடமெல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கிறார். பொதுக்குழுல, செயற்குழுல, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில், பத்திரிகையாளர் சந்திப்பில் எல்லாத்தையுமே சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்றது ஏதாவது ஒரு கருத்துல ஒரு வாயை விட்டு கொடுத்து மாட்டி ஒரு பிளவு ஊடகங்கள் பெரிதாக்குறதுக்கான ஒரு அம்சம் கிடைக்குமாங்கிற தாண்டி வேற என்ன இருக்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இல்ல நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரா? இந்த கேள்வி வீம்புக்குனே வேண்டும் என்று ஏன் எழுப்பப்படுது? இல்ல, இது எழுப்பப்படக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது தனியா அதிமுகவிலிருந்து மட்டும் இல்ல, வெளியிலிருந்து, அதாவது திமுக மேல நலன் பாராட்டக்கூடிய சிலர் கூட இந்த கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்சிக்கு யார் தலைவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த கட்சி தான் முடிவு பண்ணும், அது தனி. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது அந்த கட்சியின் தலைவர் அடுத்து தமிழகத்துடைய முதல்வராக ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்படிங்கும்பொழுது அது யாராக இருக்கணும், அவர் என்ன வயது உடையவராக இருக்கணும், அவருக்கு என்ன மாதிரியான
எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஸ்ட்ரென்த், இந்த இந்த மாநிலத்தை வழிநடத்தி செல்வதற்கான அந்த வயது இருக்கிறதா? இது மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் வர்றது நியாயம் தானே? இல்ல, உங்களுக்கு பெரியாருடைய வயதோ, திமுக தலைவருடைய வயதோ, பேராசிரியர் அன்பழகனுடைய வயதோ, இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் திரு தா பாண்டியனோட வயதோ, திரு நல்லக்கண்ணுடைய வயதோ, நல்லக்கண்ணு முதல்வர் வேட்பாளர் 4 பேர் பேசிட்டு தானே இருந்தோம் நம்ம. இவர்களுடைய யாருடைய வயதிலிருந்து குறைஞ்சு இவர்களுடைய மன வலிமை, இவர்களுடைய மன உறுதி, இன்னைக்கும் திமுக தலைவர் வந்து எவ்வளவு ஆக்டிவான ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் பற்றி விமர்சனங்கள் அனுதினம் வந்து கொண்டு இருக்கின்றன. நம்ம வந்து சில பத்திரிகையாளர்கள், சில அரசியல் கட்சி தலைவர்களாம் அவர் எழுதி கொடுத்துறாரு, இவர் எழுதி கொடுத்துருக்காரு, நல்ல டீம் இருக்கான்னு. திமுக தலைவருக்கு ஒரு நல்ல டீம் பின்னாடி நிதி கொடுத்து யாராவது சொல்ல முடியுமா? முழுக்க முழுக்க அவருடைய சிந்திக்கும் திறன் 100 விழுக்காடு அப்படியே இருக்கும்போது, அந்த டிஸ்பியூட்டே இல்லாத போது யார் முதலமைச்சர் சொல்லுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டாங்க. இது வந்து பெரியார் என்பவர் ஆட்சிக்கு வெளியில் இருக்கிறவர். அவரையும் ஒரு ஆட்சியுடைய தலைமை அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து இது ஒரு நியாயமான கேள்வியா தெரியல. அரசியல்ல ஒரு குறிப்பிட்ட வயதுங்கிறது வந்து முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து எந்த வயது, அது 60 70 அதெல்லாம் வந்து விவாதிக்க வேண்டிய ஒன்று. அந்த சிந்தனை வர ஆரம்பிச்சிருச்சு. இல்ல, இது வந்து இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. ஒரு 7.5 கோடி மக்களுடைய ஒரு எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. அதுல வந்து வயதாவது என்பது நிச்சயமாக ஒருவருடைய அந்த இது வந்து பயாலஜி, அவருடைய பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸை கட்டாயமாக குறைக்கும். மேலும் நீங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு புது புது சிந்தனைகள் வரணும்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு நீங்க வந்து வாய்ப்பு தரணும். அப்கோர்ஸ் நீங்க திருப்பி கேட்கலாம், நீ யார் அதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லலாம். ஆனாலும் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இது வந்து அவ்வளவு ஒரு ஒரு ஹெல்தியான ஒரு விஷயமா என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. அதை முதல்வர் ஜெயலலிதா வந்து தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடியுது வெளியிலிருந்து. பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நம்ம தொடர்ந்து திரு சுப்பிரமணியசாமி சொன்ன கருத்துக்கள் இப்படி இருக்கு. நிகழ்ச்சி இந்த பயில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு கனகராஜ் நம்முடைய இணைகிறார். திரு கனகராஜ் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி நான் திரு சேகூர் தமிழரசன், இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த திரு தமிழரசன் கேட்க விரும்புறது, இந்த கூட்டத்தில் இவ்வளவு பேசிட்டு தமிழக முதலமைச்சர் சொல்லக்கூடிய வரிகள், சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே மிக தெளிவாக குறிப்பிடக்கூடியது திமுக தலைவரையும் அதனுடைய கட்சியுடைய பொருளாளரையும் தான் தெளிவாக சொல்லக்கூடிய, அரசியல்ல ஒரு அரிச்சுவடி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமையோட சொல்லிடுவாங்க. அதை மீறி நீங்கள் யாரா நினைத்துக் கொண்டால் பொருள் அல்ல அப்படின்னு சொல்றது என்ன காரணம்? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிகச்சிறந்த ராஜதந்திரி என்பதில் யாருக்கும் மாறுபட்டு கருத்து இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் மறைந்த பிறகு 3 முறையா ஆட்சியை ஏற்படுத்தி எத்தனை சதிகளையும் முறியடித்து மீண்டும் மீண்டும் அவர்கள் ஒரு பெரிய வெற்றியை பெற்று வருகிறார் என்கிற போது அவளை எவ்வளவு பெரிய ராஜதந்திரி என்பது கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதுக்குள்ள நான் போல அவர்களே நான் அந்த பேசுறப்போ நான் எதிரில் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அவர்களே மிக தெளிவாக நீங்கள் எதனோடவாது இதை ஒப்பிட்டுக் கொண்டால் அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை, நீங்கள் எதையாவது கற்பனையா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன பிறகும் இந்த டிஸ்க்ளைமருக்கான அவசியமே அப்படி சொன்ன பிறகும் நீங்க இப்ப இருந்து கருணாநிதியும் ஸ்டாலினையும் தான் குறிப்பிடுகிறேன் என்று நேரடியாக சொன்னால் கூட அரசியல் ரொம்ப இயல்பு தானே. திமுக அதிமுக விமர்சிக்கும், அதிமுக ஜகா வாங்க வேண்டிய அவசியம் என்னன்னு நான் இன்னும் முழுக்க முடிக்கல. வழக்கமா நீங்க எந்த திருமண நிகழ்ச்சியில் அவர்கள் பேசினாலும் நீங்க ஒன்னத்தை கூர்ந்து கவனித்திருக்கணும். ஒரு கதை ஏதாவது சொல்லுவாங்க. அது ஒரு நெறி கதையா, நன்னெறி கதையா, நீதி நெறி கதையா, இளம் தம்பதிகளுக்கு வழிபடுத்துகிற நெறிப்படுத்துகிற ஒரு குட்டி கதையா இருக்கும். இது இன்றைக்கு இல்ல. எல்லா அவங்க என்ன சொல்ல வராங்க, நமக்கு நாமே தான் வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும். இல்லீங்க இல்லீங்க, அதாவது அவங்க 2 குட்டிகள் சொல்றாங்க. இல்ல நீங்க வந்து அந்த நிகழ்ச்சியில முன்னாடி அமர்ந்திருந்தீங்க. 2 கதை குறிப்பிடுறாங்க. 2 கதை குறிப்பிடுறாங்க. ஒரு கதை வந்து பூனை வந்து உணவு சாப்பிடக்கூடிய விதத்தை சொல்றாங்க. அதுதான் அடுத்தவருடைய உணர்வை புரிந்து கொண்டு நடக்க வேண்டியதற்கான குடும்பத்துக்கான கதை சொல்லலாம். இந்த கதை குடும்பத்துக்கான கதையத்துல குடும்பத்தை பழக்கிறதுக்கான கதையால இருக்குது. இல்லையே, நமக்கு நாமே அது நமக்கு நாமே தான் மணமக்களுக்கு அறிவுரை. எனக்கு என்ன வியப்புன்னா, இதை விட கடுமையான விமர்சனம்லாம் செய்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்
இந்த விமர்சனத்துக்கு ஒரு பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் நான் அது சொல்லலைங்க. அவசியம் எனக்கு புரியலையே. நீங்க சொன்னது போல நமக்கு நாமே தான் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு வரி சொல்றாங்க. தந்தை தனையன் என்ற உறவு எல்லாம் அரசியல கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏனில ஏறி போய் பாருன்னு சொல்லி சொல்றாங்க. மேல நெஞ்சை திறந்து நான் எழுதி வைத்த கதை இருக்குன்னு சொல்லி நெஞ்சுக்கு நீதியை மறைமுகமா குறிப்பிடுறாங்க. இவ்வளவு விஷயங்களும் குறிப்பிட்டு நான் யாரையுமே சொல்ல இப்படி வேற கை காட்டுறாங்க. நான் யாரையுமே சொல்ல இப்படி சொல்ல நான் யாரையுமே குறிப்பிடலன்னு வேற காட்டுறாங்க. இவ்வளவு விஷயமும் செஞ்சுட்டு ஏன் எனக்கு அந்த பின்னாடி போக வேண்டிய அவசியம் என்ன? இல்ல இப்போ திமுகவிலே நடந்து கொண்டிருக்கிற குடும்ப அதிகார குழப்பங்களுக்கெல்லாம் இது அப்படியே இந்த கதை ஒப்பிடா இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பா அந்த குழப்பம்ங்கறதே நீங்க எதனால சொல்றீங்க நான் கேக்குறேன். நீங்க ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. அதுக்கு ஒப்பிடா இருக்கிறதுனால பப்ளிக்ல நான் சொல்றேன் அதே மாதிரியான ஒரு குட்டி கதையா இருக்கிறதுனால அதுதான் நீங்க நினைச்சுக்கிட்டா அதுக்கு மற்றவங்க எல்லாம் எப்படி பொறுப்பா இல்லங்க. 2 முறை முதலமைச்சராக ஆன திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக குட்டி கலாட்டா பண்றாங்கன்னு சொன்னா யாரா ஏத்துப்பீங்களா? அந்த சண்டை பப்ளிக்ல எங்கேயுமே டிஸ்பியூட் வரவே இல்லை. அப்ப ஸ்டாலினோ கருணாநிதியோ எங்கேயுமே பப்ளிக்ல எங்கேயும் முரண்பட்டு சொல்லாத போது நீங்க சொல்றீங்கள இதுதான் மிக 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 இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த பெரிய கற்பனை. இது அப்படி இல்ல. இது அப்படி இல்ல. ஏன்னா நீங்க ஏன் அந்த ஒப்பீடுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கிறீங்கன்னா யார் முதலமைச்சர் ஏற்கனவே கடந்த முறை ஆட்சி இருந்த போதே துணை முதலமைச்சர் பதவி பெறப்பட்டது கடைசி கட்டத்தில். இந்த முறை தரப்படலாம். கடந்த 4 ஆண்டு காலமாக பல நிகழ்ச்சிகள்ல வருங்கால முதல்வர் அப்படின்னு திமுக நிகழ்வுல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சுவரட்டி அடிச்சு வெளியிட்டு இருக்காங்க. நீங்க அதை மறக்க முடியாது. இல்ல பேசியிருக்காங்க. அதை மறக்க முடியாது. திமுக தலைவரை தன்னுடைய பிறந்தநாள் கூட்டத்தில் உங்கள் பொருளாளர் நாளைய பொறுத்திருந்து பாருங்கள்னு அப்பெல்லாம் இது தெரியாதா? அவர் சொல்ல தெரியுது இல்ல. பொறுத்திருந்து பாருங்கள். என்ன பொறுத்திருந்து பாக்குறது? என்ன திரைக்கதையா நாடகமா? பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார. ஆக இப்படி எல்லாம் சொன்ன பிறகு இப்பவும் 6வது முறையா முதலமைச்சர் பொருளாளர் சொன்னாலும் கூட 6வது முறையா முதலமைச்சர் சொன்னாலும் கூட இவருடைய தளபதிகள் வெளியே இருக்கிற நிகழ்ச்சிகள்ல வருங்கால முதலமைச்சர் பேசுறாங்களே. எனவே இந்த கதை அவர்களை பற்றியதான். இல்ல இவைகளெல்லாம் நிகழ்கிற போது நீங்கள் அதை ஒப்பீடு செய்து கொண்டால் அதற்கு யார் பொறுப்பு? திரு கண்ணதாசன் கேட்க விரும்புகிறேன். அவர் ரொம்ப அழகான விஷயத்தை சொன்னார். திமுக இப்படி ஒரு குளறுபடி இருக்குதா அப்படின்னு வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு கேள்வி எழுப்பினாலும் கூட இப்படிப்பட்ட குளறுபடிக்கான ஒரு தீனிய திமுக தொடர்ந்து போட்டுக்கொண்டே வந்து சொன்னா மறுக்க முடியுமா? கடந்த முறை 2006-17 ஆட்சியில் இருந்தபோது திருநெல்வேலியில ஒரு மாநாடு நடத்தினாத ஞாபகம். இளைஞரணியை திரட்டி ஒரு திருப்புமுனை மாநாடு திருநெல்வேலியில ஒரு திருப்புமுனை ஏற்படும் சொல்லி ஸ்டாலினை முழுக்க துணை முதலமைச்சராக இருக்கும் போது முழுக்க முன்னிலைப்படுத்தி எல்லாருமே இப்ப அறிவிச்சிட போறாங்க போல தெரியுதுங்கிற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்த போது ஒண்ணுமே இல்லாம ஒரு சாதாரண கூட்டம் முடிஞ்சு போச்சு. இப்ப மதுரையில ஜல்லிக்கட்டுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதா ஸ்டாலின் தலைமையில் அறிவிக்கப்பட்டது. எதற்காக ரத்துப்பட்ட யாருக்குமே தெரியல. கடைசியில் ஜல்லிக்கட்டு நடக்கவே இல்லை. அந்த போராட்டம் நடந்திருந்தால் குறைஞ்சபட்சம் திமுக ஒரு கிளைமா எடுக்க முடியும். ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்திய இயக்கம் திமுக சொல்லிருக்க முடியும். அந்த போராட்டம் ரத்து செய்யப்பட்டது. 4 நாட்கள் கழித்து செம்பரம்பாக்கம் நீர் திருப்புவாரத்தில் நீதி கேட்டு என்று சொல்லி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி போய் நின்று ஆர்ப்பாட்டம் பண்றார். இப்ப ஸ்டாலின் முன்னிறுத்தப்படுவாரா மாட்டாரா இல்லையா ஆமாவா அப்படிங்கிறது உங்களுடைய பாக்கெட்ல ஸ்டாலின் படம் வந்துருச்சு. திமுக தலைவர் படத்தை காணோம். சில மூத்த தலைவர்கள் திமுக துணையில இருக்காங்க. இப்படி ஒரு அதிகார மோதல் பிளவு இருக்குதோ என்ற எண்ணத்தை திமுக தானே தீனி போட்டு வளர்க்கிறது. உங்களுக்கு திமுக அக்கறை விட மரியாதைக்குரிய சேக்கு தமிழரசன் பத்ரி சேஷாத்ரி போன்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப அக்கறை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப கவலைப்படுறாங்க திமுக பத்தி. எங்களுக்கு அந்த கவலை ஏதும் இல்ல. என்ன பிரச்சனை இவ்வளவு பேசுறாரு பத்ரி சேஷாத்ரி. ஜெயலலிதாவுக்கு அடுத்து யார் இந்த கட்சியில அடுத்து தலைவர் கூட அவரால் பேச முடியாது. இல்ல பேசிட்டு அதே மாதிரி திமுக பேச முடியல. நாங்க பேசலாம். இப்பொழுது வாரிசுகளை நியமனம் செய்வதற்கு இது ஒன்றும் சங்கரமடம் அல்ல என்று சொன்னவர் திமுக தலைவர். அதைத்தான் நாங்களும் சொன்னோம். இப்ப ஜெயலலிதா அவர்கள் எப்ப கட்சிக்கு வந்தாங்க ஒரு அரசியலுக்கு 83ஆம் ஆண்டு 22/2/76 மிஸ்ஸா சிறையிலேயே தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினவர் அவரு. ஸ்டாலின் வாரிசா ஸ்டாலினுக்கு அரசியல் வரக்கூடிய அதெல்லாம் யாருமே ஸ்டாலின் அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி வந்து விட்டார். அதுல யாரும் குழப்பம் அதான் சொல்ல துணை முதலமைச்சர் எதிர்க்கட்சி பேச முடியாது.
குடும்ப அரசியல் பேச முடியாது. காரணம் கேட்டீங்கன்னா அதை பத்தி பேசல. நீங்க தான் சொல்லும்போது நம்பர் பேர் பதில் சொல்றேன். இல்ல சொன்னாரு குடும்ப அரசியல் சொன்னாங்களா, அது சொல்ல வந்தேன் நான். எங்களுக்கு இல்ல அவங்க ஒரே கேள்வி நான் வந்துறேன். முதல் கட்டம் அதாவது அவங்களுடைய கேள்வி ஒண்ணே ஒண்ணுதாங்க. ஸ்டாலினா கருணாநிதியா அப்படிங்கிற ஒரு பேச்சு இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் உட்பட எல்லா இடங்களிலும் பேசப்படுது இல்லையா? இதற்கு தீனி ஓட்டதே திமுக தானே. திரு தமிழரசன் அவர்கள் குறிப்பிட்டது போல திமுகவுடைய பொருளாளர் நாளைய அப்படின்னு ஒரு 3 புள்ளி தொண்டர்கள் மத்தியில பேசும்போது எனக்கு அந்த 3 புள்ளி எனக்கு முதன்மையா ஒரு 4 கேள்வி சொன்னீங்க. துணை கேள்விகள் வந்து ஒரு 20 கேள்வி சொல்லுங்க. எனக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியல. எல்லாத்தையும் அப்படிதான் கேட்டீங்க. நீங்க மறுக்க மாட்டீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகம், எனக்கு கொஞ்சம் குறைவா இருக்கிறது தான். அதாவது அவர் பத்திரிகை சாஸ்திரத்துல சொன்னார், என்னமோ குழப்பங்கள், எங்களுக்கு எந்த குழப்பம் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், அதாவது மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் வந்து தொண்டர்கள்ட்ட நமக்கு நாமே பயணம் போயிட்டு வந்தாங்க பாத்தீங்களா? மக்கள் முன்னிலையில போய் பல்வேறு கூட்டங்கள் நடத்தி மக்களுடைய மனதில் இருந்தா இந்த குழப்பம் ஜெயலலிதாவுக்கு இப்ப அதிகமா இருக்குது. அந்த குழப்பத்தினாலதான் அவங்க குழம்பி போய் இந்த கதைகளை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு பயமே இந்த நமக்கு நாமே பயணத்தின் மூலம் மக்கள் எழுச்சி பெற்று ஒரு செல்வாக்கை பெற்றிருக்கிறார் என்றால், இப்ப தொண்டர்கள் வந்து இயல்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில வந்து ஒருத்தர் தலைவர்னுவாங்க. ஆனால் அவர்கள் ஒரே தலைவர் இருப்பாரு கட்சியில. அதே போல எங்கள் மனங்கள்ல வந்து எங்களுடைய மனங்களில் தளபதி அவர்கள் முதல்வராக வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் கூட எங்கள் தளபதி வந்து தலைவரை வந்து முதல்வர் என்று அறிவித்த பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அது தலைவர் தான் முதல்வர் என்றது மிகப்பெரிய தெளிவா இருக்கிறாங்க. இதனால எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்ல. இந்த சூழல்ல தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர் தளபதி சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற அந்த வாக்கிய அமைப்பு இருக்கு பாருங்க. எங்க உணர்வு இருக்கு. அதுல வந்து நீங்க கேட்டீங்க எங்க உள்ளங்கள்ல தலைவர் வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டீங்க கூட்டம் நடத்தினாங்கன்னு. செம்பரம் வெள்ளம் சென்னையை பாதித்த பொழுது முதலமைச்சர் எத்தனை இடத்தை போய் பார்த்தாங்க? ஆனா இந்த வயதுல போய் எத்தனை இடத்த தலைவர்கள் பார்த்துட்டு வந்தாங்க? இதெல்லாம் வந்து அரசியல் அவர் இன்னும் தீவிரமா தான் இருக்கிறார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், நீதிமன்றத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீதிமன்றம் வந்த பொழுது பத்திரிகையாளர்கள் ஒரே பூச்சலா இருக்கிற இடத்துல நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க தலைவர்கிட்ட. இந்த மாதிரி அரசு பற்றி அரசை தாக்கி பேசினாலே வழக்கு போடுறாங்கன்னு கேட்டது உடனடி இன்ஸ்டன்டா பதில் சொல்றாரு, அரசை தாக்கி அல்ல அரசை பற்றி பேசினாலே வழக்கு போட. ஆக அவர் மிக தெளிவாக தான் செய்யக்கூடிய எல்லாமே தலைவருக்கு தெரியும். அதனால ஒரு குழப்பத்திலேயோ எதுலயோ கிடையாது. அவங்க சொன்னாங்க வயது மூப்பெல்லாம் அவர் அதை கடந்தவர் இல்ல. முடிச்சது சார், அதை கடந்தவர் அவர். நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க சில கேள்வி எல்லாம் கேட்டீங்க. இதுல உங்க குடும்பத்தை நாங்க தான் தீனி போறோமா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசாமல் எந்த ஊடகமும் தமிழ்நாட்டு அரசு இயங்கியதில்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இவங்க பேசாம இருக்க முடியாது. நீங்கள் விரும்பினால் தமிழகத்துடைய அரசியல் அசைக்க முடியாத சக்திகள். கேட்டீங்களா? அதுக்காக சொல்ல தீனி போடுறதை பத்தி பேசினேன். அடுத்ததாக கேட்டீங்க, இந்த அம்மையார் வந்து ஸ்ரீரங்கத்தில் பேசினாங்க ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால. மிக மட்டரசமாக கழுதைகள், பெரிய கழுதை சின்ன கழுதெல்லாம் பேசினாங்க. இதற்காக தளபதி அவர்களும் திண்டுக்கல்ல பதில் சொல்றார். பதில் சொல்றதுக்காக இவங்க சொன்ன கதையை பதில் சொன்னதுக்காக அவர் மீது வழக்கு போடப்பட்டது. இது வரலாறு. இப்ப என்ன ஒரு வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இவங்க வந்து இந்த வயசானவங்க பாட்டி கதைகள் சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு இவங்க வந்துட்டாங்க. இப்ப கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறந்தா அந்த பாட்டி கதை உதவுன்ட்டு இந்த பாட்டி கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பூனை கதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த கதையும் அவங்களா சொல்லல, நீங்க பார்த்தாலே தெரியும், எழுதி வச்சு படித்த கதைகளாக இருந்ததே தவிர அவர்களுக்கு ஏதோ அந்த கல்யாணத்துல பரபரப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும். அவர்கள் நமக்கு நாமே அந்த பயணத்தால் மிக பாதிக்கப்பட்டவராக முதல்வர் குழம்பி போயிருக்கிறார். இதுதான் பொதுக்குழுலையும் பேசினாரு, இந்த திருமணத்திலையும் பேசியிருக்காரு. நான் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு கனகராஜ் கேட்க விரும்புகிற கேள்வி, முதல் கருத்து நான் வந்து கேட்டு வந்துறேன். திரு கனகராஜ் கேட்க விரும்புகிற கேள்வி, தமிழக முதலமைச்சருடைய இந்த பேச்சு என்பது மக்கள் நல கூட்டியக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று வேறு பக்கம் போய் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பாதையை நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதன் மூலமாக தங்களுடைய பக்கம் அதிமுக வர்சஸ் திமுக தான், வேறு கட்சிகள் வேறு கூட்டணிகள்லாம் இந்த சீன்ல இல்ல என்ற நோக்கத்தை என்ற பார்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு யுக்தியாக நீங்க பாக்குறீங்களா? ஒன்று, இது செல்வி ஜெயலலிதா மட்டும் இல்ல, கலைஞர் அவர்களும் கூட ஒரு மையமான பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதை அவங்க வழக்கமாக வச்சிருக்காங்க. ஒரு இருதுருவ அரசியல் என்பது தமிழகத்தில் நீடிக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய 2 பேருடைய நோக்கமும். ரெண்டாவது, இவங்களை பொறுத்தளவில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சட்டமன்றத்திற்குள் என்னதான் பேசினாலும் கூட நாங்க செஞ்ச சாதனைகள்லாம் சொல்றதுக்கு 36 நாள் கூட போதாதுன்னு சொன்னா கூட அது குறித்து அவங்க பேசினாங்கன்னா காங்கிரீட்டான சில கேள்விகள் அவங்க முன்னால வைக்கப்படும். அவங்கனால அதுக்கு பதில் சொல்ல முடியாது.
இப்ப உதாரணமா நீங்க திமுக அதிமுக என்று வைக்கிற போது ஊழல்னா நீ சொத்துக்கு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தாங்கன்னு அவங்க சொல்றதும் 2Gல நீ மாட்டிக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்றதும் எந்தது மாதிரி இருக்கும். இப்ப மற்றவங்கிட்ட போகும்போது அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆன் இஷ்யூஸ்ல பேச வேண்டி இருக்கும். எனவே தமிழ்நாட்டினுடைய அரசியலை நபரையை மையப்படுத்தி பண்றது. இப்ப இதுக்கு திரும்ப கூட நீங்க ஒரு கதை சொல்ல முடியும். இங்க அங்க ஏதோ ஒரு குழப்பம் நடக்குது திமுக அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக குழப்பம் விளைக்கிறதுன்னு யாரும் யோசிக்கவே முடியாது. ஒரு ஜனநாயக இயக்கத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்க முடியாது. ஒரு மாற்று கருத்தை கூட யாராலும் சொல்ல முடியாது என்கிற நிலைமை இருக்கும். அப்ப இது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா திமுக இப்ப இதற்கு முன்னால பேசின பல விமர்சனங்கள் ஒரு அரசியல் கட்சியில கொள்கை ரீதியான குழப்பம் இருந்தா பரவாயில்ல, யாருடைய தலைமையின் குழப்பம் இருந்தா அதுக்கு பேர் குழப்பம் கிடையாது, அதுக்கு பேர் மோதல் தானே, பிளவு தானே. ஆனா அந்த பிளவு நீங்க கலைஞர் என்னை பொறுத்தளவில் நான் தொடர்ச்சியாக ஒரு சிறு காலம் என்று இருந்தாலும் கூட நான் கவனித்து வந்த வகையில் கலைஞர் அவர்கள் நினைப்பதற்கு மாறாக அந்த கட்சியில் யார் நினைத்தாலும் சரி, நினைச்சா கூட அதை செயல்படுத்தணும்னு இல்லை, அவ்வளவு ஈஸியா அதெல்லாம் செய்ய முடியாது. அது உடனடியாக நான் அது மட்டும் இல்லை, அந்த கட்சிக்குள்ள அந்த குடும்பத்தில் இல்லாத இன்னொருவர் இப்படி அவங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தரை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க பேசுறாங்கன்னா கூட அவங்க ஏற்றுக்கொள்றது கிடையாது. அவங்களுக்கு வீரபாண்டி ஆர்மம் சொந்தக்காரரா இருந்தாரா, இன்னைக்கு துரைமுருகன் அவருக்கு உறவினரா, அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அளவு வளர்க்கப்படுறாங்க, அவங்களுடைய மனசாட்சி 18 வருடங்கள் ராஜ்யசபா எம்பியா கூட வச்சிருந்தாங்க, அதெல்லாம் என்ன விட்டுறாங்களா என்ன? எவ்வளவு பேர் நம்ம சொல்ல முடியும், நேரடியாக குடும்ப உறுப்பினர்கள் இல்லாம எவ்வளவு பேர்? இல்ல வெறுமனே குடும்பத்தினரை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்க அரசியல் நடத்த முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய அன்பழகனாக இருந்தாலும் சரி, பேராசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு கைக்கு அடக்கமாக துரைமுருகன் கைக்கு அடக்கமாக நீங்க வீரபாண்டி ஆறுமுகம் சில சமயங்கள்ல சில கருத்துக்களை பேசினார் என்றால் கூட இல்ல ஒரு கட்சி அதிமுக யாரும் ரெண்டாவது கருத்து எந்திரிச்சு பேச கூட முடியாது. ஏன் அவ்வளவு உங்களுடைய தோழமையக்கமா இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இப்ப தாப்பாண்டியன் அவர்கள் எங்க போனாரு? அவருடைய கருத்துக்கள் ஏன் வெளிவரதில்ல? அவர் ஏன் ஊடகங்கள்ல பேசுறது இல்ல? இதெல்லாம் ஒரு ஐடியாலஜில ஒருத்தங்க போகும்போது அவங்க அதற்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் போறது, அதே திசையில் போறது ரொம்ப இயல்பு தானே. அப்படித்தானே கட்சி இயங்க முடியும். இல்ல 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 நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, ஒரு பாயிண்ட் நான் அடிப்படையில் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கல. தமிழக மக்களுடைய பிரச்சனை முன்னால இருக்கு. இப்ப உதாரணமா 2ஆம் பசுமை புரட்சின்னு முதலமைச்சர் சொன்னாங்க. இந்த தமிழகம் விவசாயிகள் அதிகமாக நிறைந்த பகுதி. நான் 2ஆம் விவசாய புரட்சின்னு சொன்னதுல நான் கரும்புக்கு 2500 ரூபாய் நான் சொன்னேன், கொடுத்துட்டேன்னு அவங்களால சொல்ல முடியுமா? நீ நல்ல விஷயம் தான் சொல்றீங்க. ஆனா ஒவ்வொரு இஷ்யூக்குலயும் போகும்போது வேறுபட்ட கரும்பாலைகள் நட்டத்தில் கரும்பாலைகள் இப்ப எண்ணெய் நிறுவனங்கள் மாதிரி லாபத்தில் எங்கதா கரும்பாலைகள் எல்லாம் காசு கொடுக்கணும்னு சொன்னா காசு யார் கொடுப்பாங்கிற கேள்வி வரணும்ல. காசு கரும்பாலை தான் கொடுக்கணும். கரும்பாலை பழைய தொகையே கொடுக்க முடியாம நிலையில் வச்சிருக்கிறது கரும்பாலை, நீங்கள் அறிந்த விஷயம். இல்ல இல்ல திரு பாண்டே அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, அந்த நேர்மை திறத்தோடு 2300 தான் என்னால கொடுக்க முடியும். கரும்பு ஆலைகள் நஷ்டத்தில் இயங்குகிறது என்று முதலமைச்சர் சொல்லட்டும். நீங்க 1 லட்சம் கோடி கடன் தமிழனுக்கு தலைக்குனிவுன்னு அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு 2 லட்சம் கோடி வந்திருக்கு. இயல்பா அது ஒரு காரணம், வேற என்ன பண்றது அப்படின்னு மின்சார வாரியத்தில் நம்ம ஒட்டுமொத்தமா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் போகும்போது நம்ம நிறைய டீடைல்ஸ் ஷேர் பண்ண முடியாம போயிடும். நான் அஞ்சுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், இன்னைக்கு உலக நாடுகள்ல கடன் வாங்காத நாடுகளே கிடையாது. மிகப்பெரிய வளர்ச்சி நாடு உட்பட குஜராத் உட்பட நம்ம வளர்ச்சிக்கு இவங்க சோகால்டா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய குஜராத் உட்பட தமிழ்நாடுல விட அதிகமான கடன் வாங்கி இருக்காங்க, அதிகமான விழுக்காடு வாங்கிறாங்க. திமுக ஆட்சியில் இருந்த போது திமுக அதிமுக பரஸ்பரம் அரசியல் குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் கூட திமுக இருக்கும் போதும் இந்த கடன் அளவு கட்டுக்குள் தான் இருந்தது. அதிமுக இருக்கும் போது ஒட்டுமொத்தமா 25 விழுக்காடு வரைக்கும் கடன் இருக்கலாம் சொல்லும் போது இவங்க 19 விழுக்காடு வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு கட்டுப்பாடான விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாட்சியும் நான் சேர்த்தா சொல்றேன். இல்ல 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 நான் இல்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது, கடன் வாங்காமல் ஒரு மாநில அரசாங்கம் செயல்பட முடியாது என்பதுதான் யதார்த்தமாக இருந்தால், நீங்க 1 லட்சம் கோடி வந்ததுனால தமிழன் தலைகுழிவாயிட்டான், நாங்க அதை இருந்து மீட்கிறதா என்னுடைய நோக்கம் நீங்க சொல்றது அரசியல்.
எனவே இந்த விஷயத்தை திசை திருப்புறதுதான் இந்த கதை, இந்த குட்டி கதை இதனுடைய நோக்கம். நான் திரு பத்ரி அவர்கள்ட்ட கேட்க விரும்புற விஷயம், நான் முதல்ல கேட்டது போல திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் ஸ்டாலினை முதலமைச்சரா முன்னிறுத்தினா நாங்க ஆதரவு கொடுப்போம், தேமுதிக பாஜக திமுகங்கிற ஒரு அலைன்ஸ் வரும் சொன்னதுக்கும் இந்த தகப்பன் தரையனுக்கான ஒரு மோதல் இருக்குன்னு சொல்றதுக்கும் ஏதாவது ஒரு இன்டர்லிங்க் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நேரடியா லிங்க் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. முதல்ல சுப்பிரமணியன் சுவாமி சொல்றத பாரதிய ஜனதா கேட்குமா அப்படிங்கறது தெரியல. அவருக்கு அந்த கட்சியில என்ன ரோல் இருக்கு? நம்ம ரெண்டு விஷயம் அதுல பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்னு, இலங்கை விவகாரத்துல இருந்து, மீனவர் விவகாரத்துல இருந்து, கச்சத்தீவுல இருந்து, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருந்து, ஜெயலலிதாவுடைய சொத்து வழக்குல இருந்து பல விஷயங்கள்ல அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடந்துகிட்டே வருது. தமிழக முதலமைச்சருக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நன்ற ஒரு தனிப்பட்ட ஒரு புரிதலையும் தாண்டி அதிமுக பின்னாடி தரக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு அவர் தயங்கவே இல்லை. சோ அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு பாக்கணும். இன்னொன்னு, இந்த பேட்டியை தந்தி டிவிக்கு அவர் கொடுத்த போதே நான் சும்மா ஒண்ணு சொல்ல, எல்லாத்தையும் பேசி வச்சு தெளிவு பண்ணிட்டு எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. திரு ஆசீர்வாத ஆச்சாரி நம்முடைய டிபேட்ல கலந்துக்கும் போது சொல்றாரு, 10 நாளுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் உங்களுக்கு தெரியாது, இன்னும் 10 நாள் கழிச்சு நடக்க போற சம்பவங்கள் உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க உணர்ச்சிவசப்படாதீங்கன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இன்னொரு தோழருக்கு அவர் சொல்றாரு. சோ என்னென்னலாம் நடக்குதுங்கிறது இவ்வளவு பூடகமாக சொல்லிட்டே தான் போயிருக்காங்க. அப்ப தொடர்பு இருக்குதா, சுப்பிரமணிய சாமிக்கு அந்த வேலிடிட்டி கொடுக்கலாமா அப்படிங்கிறது சரியான கேள்வியா? அதுக்கு காரணம் அவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவை மையப்படுத்தி மாதிரி அவர் சொல்றது இல்ல. அவர் எப்பவுமே நான் நேரா டெல்லியில இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றதுனால நான் ஒருவேளை அதற்கு ஏதாவது இவர் பேசுவதற்கு வேலிடிட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியாதுன்னு நான் சொல்றேன் நான் ஒண்ணு. ஆனால் அதே நேரம் இந்த மாதிரி வெளியிலிருந்து ஒருவர் ஸ்டாலின் தலைவராக அல்லது முதல்வர் வேட்பாளராக இருந்தால் நாங்கள் அதற்கு ஆதரவு தருவோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல முதல்ல திமுக ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல முதல்ல. அப்ப எந்த அளவுக்கு முதல்வர் ஜெயலலிதாவுடைய இந்த குட்டி கதை குழப்பத்தை ஏற்படுத்துமோ அதே அளவுக்கு சுப்பிரமணியன் சுவாமியுடைய ட்வீட்டும் திமுக தரப்புல அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாலுமே அதை மாற்று கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொல்லி சொல்றதுங்கிறது ஒரு அவருடைய தன்மானத்துக்கு விடப்பட்ட ஒரு சவாலால நம்ம அதான் சுப்பிரமணியன் சுவாமி சொல்றதும் அதே மாதிரிதான், முதல்வர் ஜெயலலிதா சொல்றதும் அதே மாதிரிதான். இது ரெண்டுமே திமுக நீ யார் இதை பத்தி சொல்றதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர்கள் பதிலுக்கு கேட்பார்கள். இப்ப இங்க இது ரெண்டுமே திமுக பார்வையில ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாக இருக்காது. இவங்க சுப்பிரமணியன் சுவாமியோட ட்வீட்டாக இருக்கட்டும் அல்லது முதல்வர் ஜெயலலிதாவுடைய கதையாக இருக்கட்டும், இந்த கதையை கட்டாயமாக நாளைக்கு கடுமையான ஹாப்பி அப்படின்றீங்களா? நிச்சயம் அதே நாட் ஹாப்பி. நாளைக்கு இதுக்கு கடுமையான ஒரு எதிர்வினை, இந்த கதைக்கு பதில் கதை ஒண்ணு கட்டாயமாக கருணாநிதி அவர்களிடம் அதன் மூலமா திரு கனகராஜ் கேட்டது போல மாற்று பார்வைகள் மாற்று சக்திகளை பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் திரும்ப திமுக பத்தி பேசணும், அப்படி அதே மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர்றதும் நல்லது நினைக்கிறாங்களா ரெண்டு பேரும்? இல்ல, அவர்கள் ரெண்டு பேருக்குமே தங்களை நோக்கி தான் ஒட்டுமொத்த விவாதம் நடக்கணுங்கிறது அவங்க விரும்புவாங்க. அதற்கு மாற்றாக தான் மக்கள் நல கூட்டணி மாதிரியான அமைப்புகள் இஷ்யூ பேஸ்ட் அப்படின்னு திரும்ப திரும்ப இப்ப கனகராஜ் சொல்றதும், அந்த கட்சியை சேர்ந்த அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்த மற்றவர்கள் சொல்றதும் அதுதான். இந்த கதை விவகாரம் எல்லாம் எதுக்கு? இந்த கதையை சொல்றதுனால மக்கள் ஏதாவது இதுன்னு எடிபிகேஷன், மக்களுக்கு இதன் மூலமாக என்ன நல்ல விஷயம் கிடைக்குது? மாறாக நீங்க இன்னைக்கு பேச வேண்டியது இஷ்யூஸ் இல்ல. எதிரணியில ஒரு குழப்பம் இருக்கு. அதாவது இஷ்யூ திரு கனகராஜ் குறிப்பிட்டது போல பிரச்சனையை நீங்கள் வேறு பக்கமா திசை திருப்பது மூலமா அவங்களுக்கு இந்த நீங்க இஷ்யூ பேசாம போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இல்ல. இப்போ திமுக ஒரு குழப்பம் நிலவுது அப்படின்னு சொல்லும்போது ஆமாவா இல்லையா அந்த பக்கம் விவாதம் போகும்போது அவர் சொன்ன போல 1 லட்சம் கோடி கடன் பரவாயில்லையா 2 லட்சம் கோடி கடன் பரவாயில்லையா விவாதமே வராம போயிருதுல. அது உண்மைதான். ஆனா அதனால பாதிக்கப்படுறது யாரு? மக்கள் தானே. மக்கள் இன்னைக்கு எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு இஷ்யூ பத்தின ஒரு டிபேட். ஆனால் நம்ம இந்த கதையை பத்தின ஒரு டிபேட் ஆகல நம்ம இதை எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. அது ஒரு அன்பார்ச்சுனேட் விஷயம் தானே. அதுதான் நம்ம கண்டிக்கணும். இந்த கதைகள் நடந்திருக்கு, இதெல்லாம் வேற. ஆனால் இந்த கதையா தேவை? பேச வேண்டிய கதைங்கிறது என்ன? இல்ல, அதுக்கு அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்களே, அந்த ஒட்டுமொத்தமா முடிக்கும் போது எதிர்கட்சிகள் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பொய் பிரச்சாரத்தை கட்டவழ்த்து விடுகிறார்கள். அவருடைய சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல உண்மை இல்லைன்னு சொல்லி ஒரே வரியில நீங்க எல்லாரும் என்னெல்லாம் யோசிப்பீங்களோ அத்தனையுமே முடிச்சிட்டாங்க. பட் அது நியாயமற்ற ஒரு ஒத்தை வரியில் அந்த மாதிரி எதிர்கட்சிகள் பேசுவதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு ஆளுங்கட்சி சொன்னதுன்னா, தமிழ்நாட்டின் நலன்கள் மீதோ தமிழக மக்கள் நலன்கள் மீதோ அக்கறை இல்லாத எதிர்கட்சிகள் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்க. அவர்களது ஒரே குறிக்கோள் ஏடிஎம்கே பலவீனப்படுத்தணுங்கிறது முடிச்சிட்டாங்க. அதுல அது பொய். அந்த அரசின் மேல பொய் குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு சுமத்துவதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. திரு தமிழரசன் கேட்க விரும்புறது, ஒரு திருமண நிகழ்ச்சியில மணமக்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக பெற்றவர்களையே நம்பிக்கொண்டிருக்காதீர்கள், நீங்கள் நமக்கு நாமே வளர்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுகிற வகையில ஒரு கதை சொன்னதற்கு இவ்வளவு பெரிய சர்ச்சைகள் என்றால் ஏன்
கடைசி முடிக்கும் போது நீங்க வந்து பெற்றோரை போற்றி பாதுகாக்கணும் அட்வைஸ் பண்றதா இருந்தா அதனால பெரியவர்களை மதிக்க சொல்ல நீங்க சொல்றீங்க தகப்பன் தனையனுக்கு கடிவாளம் போட்டு விட்டார்னு கதை முடியுது. நீங்க உட்கார்ந்து எதிர உட்கார்ந்து கேட்டு இருந்திருப்பீங்க. கதை எப்படி முடியுதுன்னா 2 பேரும் சமாதானம் போனாங்கன்னா 2 பேரையும் மத்த பிள்ளைகள் எல்லாம் ஏத்துக்கணும்னோ கிடையாது. ஒரு தகப்பன் தனையனுக்கு கடிவாளம் போட்டா ஒரு அறிவுரை. இப்ப நான் பகிரங்கமா ஒரு கேள்வி எழுப்புறேன். இதுக்கு வந்து எந்த கொள்ளு தாத்தாக்கள் எப்படி வந்து இது புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, எந்த கொள்ளு தாத்தா கதை அப்புறம் வந்தாலும் சரி. ஆனா நான் ஒரு பகிரங்க கேள்வி எழுப்புறேன். திரு சுப்பிரமணிய சாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவர். அவர் வந்து இப்படி ஒரு திட்டத்தை முன்வைத்து இதற்கு முயற்சிப்போம், ஆனால் முதலமைச்சராக திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் வரக்கூடாது, திரு பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தான் வரணும் அப்படின்னு இதுவரைக்கும் வந்து ஏன் வந்து திமுக தலைமை இதுக்கு ஒரு தெளிவான பதில் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. நீங்க கவனிச்சலையா தெரியல. நீங்க வந்து முதலமைச்சருடைய ஸ்பீச்சை மட்டும் தான் கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எதிர்பக்கம் பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் அன்றே பத்திரிகையாளர் சந்திப்புல இது தொடர்பாக பல முறை திமுக தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார். அவருடைய முடிவு தான் எங்களுடைய முடிவுன்னு இந்த வார்த்தை இப்படியே சொல்லியிருக்காரு. அதைத்தான் சொல்றேன் நானு. அவர் இல்ல திமுக தலைவர் ஏன் சொல்லல? என்னங்க நீங்க திமுக தலைவர் ஏன் சொல்ல? அவர் அறிக்கையில ஏன் சொன்னாரு, பேட்டில ஏன் சொல்லல? இதெல்லாம் திமுக சாமியினுடைய கருத்துக்கு ஒரு பதில் மறுப்பு தரணுமா? அவசியம் இல்லைங்கிறத நீங்க சொல்ல முடியாது. நமக்கு நாமே பயணம் போயிட்டு இருக்க திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டகரிகளா மறுத்துட்டாரு. அப்படி ஒரு சர்ச்சை இலவே இல்லைங்க சொல்லிட்டாரு. அவர் தானே சொல்லிட்டு இருக்காரு. திமுக தலைவர் முயற்சிக்க வேண்டாம், எங்களுடைய கட்சி பிரச்சனை நியாயமான கேள்வி சட்டமன்ற உறுப்பினராக தமிழக அரசுல வந்து அதிமுக அரசுல மையப்படுத்தப்பட்ட ஒரு ஊழல் மையமாக மாறிவிட்டது சொல்றாரு. தமிழக முதலமைச்சர் பதில் சொன்னாரா? திரு ஓ பன்னீர்செல்வம் பதில் சொன்னாரா? திரு வைத்திலிங்கம் பதில் சொன்னாரா? முக்கிய தலைவர் சொல்லக்கூடிய யாருமே பதில் சொல்லியே. அப்ப அதுக்கு எப்படி சொல்லலாம்? சொன்னாரு இதுவரைக்கும் பதில் சொல்லல. அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு அது வேற நடவடிக்கை நீக்கப்பட்டு உங்க கட்சியில் கேட்ட கேள்வி கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி சொல்லணும். இது உங்க கட்சியிலேயே இருந்த பல கருப்பியாக வந்து நீக்கப்பட்டார். இந்த கேள்வி வந்து அவர் வந்து வச்சிருக்கிற கேள்வி வந்து எதிர்கட்சிகளும் வைக்கிற கேள்வி. எதிர்கட்சிகளுக்கு இன்னைக்கும் சேர்ந்து பதில் சொல்றோம். பதில் சொல்லலாம். அதிமுக தலைமை எதிர்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்கிறது. சார் பலகருப்பியாக பதில் சொல்லுங்க. எதிர்கட்சிகளுக்கு விலை போய்விட்டான். அவர் சுப்பிரமணிய சாமி சொன்னதுக்கு திமுக அதனுடைய அவர் விளைவு போய்விட்டார். எதிர்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்கிறது. முடிஞ்சு போச்சு. அதான் பதில். தலைவருக்கு வரைக்கும் அது குறித்து தெளிவான ஒரு மறுப்பு வெளியிட நான் வந்து எந்த வகையில் மட்டும் சொல்லணும் இல்ல தலைவர் சொல்லணும் இல்ல இல்ல. நண்பர் சேகோ தமிழரசன் இதெல்லாம் பொய்ன்னு அவரு அப்படி தள்ளுறாரு. நான் என்ன கேட்கிறேன், தாது இது கிரானைட்ல 1,06,000 கோடி முறைகேடு நடந்ததாக தகவல் வந்திருக்கு. இந்த காலத்துல இந்த 2 கட்சியுமே அதுல பேச மாட்டேன்றாங்களே. நான் என்ன சொல்றேன்னா சகாயம் வரக்கூடாது போகக்கூடாது என்றெல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு வர இல்ல திமுக தலைவர் இது குறித்து பதில் சொல்லல, அதிமுக இது குறித்து பேசல, தாது மணல் குறித்து இவங்க 2 பேருமே பேசல. நீங்க வந்து கொள்ளு தாத்தா கிள்ளு தாத்தாலாம் பேசுறாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நீங்க வந்து அது என்னன்னா டைவர்ட் பண்ற வேலை. அடிப்படையில் அவர் கொள்ளு தாத்தாவா தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்கு கொஞ்சம் கவனமா பயன்படுத்திட்டாரு. அதாவது நாளைக்கு இன்னொரு கொள்ளு தாத்தா கதை வரலாம் சொன்னாரே தவிர வேற யாரும் தனிப்பட்ட முறை அப்படி குறிப்பிடல. நாள் இன்னைக்கு ஒரு அப்பா பிள்ளை இல்ல அந்த அவர் யார ஆதரிக்கிறாரோ அந்த அவர் ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு புரட்சி தலைவி அப்படின்னு சொன்னாரு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதே மாதிரியான பாணியை இவர் பின்பற்றுகிறார். நான் என்ன கேட்கிறேன்னா அதுவா பிரச்சனை? நான் என்ன கேட்க விரும்புறேன், இந்த இஷ்யூல தமிழக மக்கள் சந்தித்திருக்கிற நான் நண்பர் சேகோ தமிழரசன் சொல்றேன், அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில முதல் பக்கத்துல இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு எது பொய் இப்ப நான் சொல்றேன், நீங்க அது நிறைவேற்றலைன்னு சொல்றேன். நீங்க 5000 மெகாவாட் 2013க்குள் உற்பத்தி செய்வோம்னு சொன்னீங்க. நான் இல்லைன்னு சொல்றேன். 1 மெகாவாட் கூட உற்பத்தி பண்ணலன்னு சொல்றேன். நீங்க அது பொய்யா உண்மையான்னு சொல்லுங்க. இல்ல உற்பத்தி பண்ணல அப்படிங்கறத
திமுகவுடைய இறுதி கட்டத்தில் மின்வெட்டு இருந்த நிலைமைக்கும் இன்றைக்கு தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிற மின்வெட்டு இப்ப இல்லங்கிறத நான் இல்ல திரு கண்ணாசன் ஒப்புக்கொள்வார், திரு பத்ரி சேஷாத்ரி ஒப்புக்கொள்வார். ஆனால் இந்த மின்வெட்டு பிரச்சனை எப்படி தீர்ந்ததுங்கிறதுக்காக 1 மெகாவாட் புதிதாக தமிழகம் அதிமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு உற்பத்தி நீங்க சொல்லுங்க 23,000 கோடி ரூபாய் சொல்றேன். நீங்க சொன்னீங்க ஒரே வரல முடிச்சா சொன்னீங்க. போட்ட நீண்டகால ஒப்பந்தங்களை எல்லாம் இப்போது பின்பற்ற வேண்டி இருக்கிறது. இல்ல நீங்க நீண்டகால ஒப்பந்தத்தை ஒரு சிம்பிள் பாருங்க. எனக்கு பெரிய அரசியல் தெரியாது, நிர்வாகம் தெரியாது. ஆனா ஒரு எளிமையான கணக்கு பாருங்க. 23,000 கோடி ரூபாய் 3 ஆண்டுகள்ல லிக்விட் கேஸா மின்சார கொள்முதலுக்கு செலவழிக்கப்பட்டிருக்கு. 23,000 கோடி. கரெக்ட். எவ்வளவு திட்டங்களை இங்க கொண்டு வரணும். மின்சாரத்தை இங்க வந்து வீடு வீடா ஊர் ஊரா 23,000 கோடிக்கு நீங்க சோலார் பவர் மட்டும் தமிழக அரசு செஞ்சிருந்தா இன்னைக்கு மின்வெட்டு பத்தி ஒருத்தன் பேசிருக்க மாட்டான். 23,000 கோடி ரூபாய் தனியார் நிறுவனங்களுக்கு போய் தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. நான் ஊழல் நினைச்சு லஞ்சம் நினைச்சு சொல்ல, ஒரு டிசிஷன், பாலிசி டிசிஷன், கொள்கை சிந்தனை ஒரு சரியான திசையில போயிருக்காங்க. கேள்வி வரும்ல, நீங்க தமிழக முதலமைச்சர் ரொம்ப கவனமா மின்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு சொல்றாங்க. அவர் கேட்கிறார் உற்பத்தி செய்யப்பட்டிருக்காரு கேட்கிறார். குறுக்கிடக்கூடாது, எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த மின்சார வாரியம் தொடங்கப்பட்டு 55 ஆண்டு காலம் ஆகிறது. அவ்வளவுதான். தமிழ்நாடு மின்சார வாரியம் 55 ஆண்டு காலம் அந்த வாரியமா உருவாகி, இந்த வாரியம் உருவான இந்த காலகட்டத்தில் இதுவரையிலும் ஏற்பட்டிருக்கிற அதனுடைய கடன்ல கடந்த திமுக ஆட்சியில மட்டும் ஏற்பட்ட கடன் இருக்க 40,000 கோடி. எத்தனை மின்மாற்று காலத்துல 75,000 கோடி கடன் இருக்குன்னா, ஒரு விஷயம் இவ்வளவு கடன்ல வந்து அரசாங்கமே மானியமா தந்து, அரசாங்கமே மானியம் கொடுத்து தூக்கி நிறுத்தி நபார்டு வங்கி கூட கடன் தர மாட்டேன்னு சொல்லியிருக்கு. உங்களுடைய நீங்க போட்ட நீண்ட கால ஒப்பந்தங்களையும் அதையும் கைவிடாம எந்த வகையிலும் தட்டுப்பாடு இல்லாம கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற இதனோட கூட நீங்க தான் சரியான நான் சொல்றேன். 40,000 முடிக்க விடலைங்க. இவ்வளவு சொல்லி நீங்க இவ்வளவு இதுக்கு மேல இப்ப வந்து தயாரிப்புக்கான அனைத்து நிறுவனங்களும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய வந்து உற்பத்தி எப்போ வரும்? இன்னும் சீக்கிரம் வந்துடும். இப்பவே வந்துட்டு 3,000 மெகாவாட்டுக்கு மேல வந்துடுது. இல்லங்க, இது கடந்த ஆட்சியில போட்டதா அவங்க சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், திட்டங்கள் இல்ல ஓகே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் திரு கண்ணாசன் கேட்க விரும்புற கேள்வி, இங்கே எல்லாமே அடிப்படையா இருக்கக்கூடிய விஷயம் அடுத்த தேர்தலை மையப்படுத்தி தமிழக முதலமைச்சருடைய விமர்சனம், மக்கள் நல கூட்டியக்கத்தோட பார்வை, சமூக ஆர்வலர்களுடைய விமர்சனம் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில உடனடியாக ஒரு கூட்டணி வந்து மிக சரியாக திரு பத்ரி அவர்கள் வந்து தன்னுடைய பிளாக்ல குறிப்பிட்டிருந்தது போல ஒரு உடனடியாக ஒரு கூட்டணி. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆளுங்கட்சி 5 வருஷம் இருக்குதுன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், உடனே டக்குன்னு எல்லா எதிர்கட்சியும் திமுகவோட சேர்ந்துருவாங்க. திமுக ஆட்சி இருந்துச்சுன்னா உடனே எல்லா எதிர்கட்சியும் அதிமுக சேர்ந்துருவாங்க. இருக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் திமுக எண்ணி 120 நாள் கூட இல்லாத நிலைமையில, ஒரு 4 மாதங்கள் கூட முழுமையா இல்லாத நிலைமையில ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கு கருவாக்குறதுக்கான வாய்ப்பே கூட இல்லாம இருக்கிறது. ஒரு பின்னடைவு, ஒரு திமுகவை தாண்டி நம்ம இன்னும் சொல்ல போனா சீமான்ல இருந்து பாட்டாள் மக்கள் கட்சியில இருந்து மக்கள் நல கூட்டியக்கத்துல இருந்து தேசிய முற்போக்கு திராவிடத்துல இருந்து ஆளாளுக்கு நாம் முதலமைச்சர் என்னை முன்னிறுத்தம் சொல்லி கிளம்பும் போது திமுக அதிமுகக்கான மாற்று பார்வை வலுவடைந்து கொண்டே வரும்னு நினைக்கிறீங்களா? நாம அப்படி எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு அவருக்கு ஆசைப்படுறதுக்கு கனவு காண்பதற்கெல்லாம் ஒரு உரிமை உண்டு. கனவு காணலையே, அதை தடுக்க முடியாது. அதுல இல்ல காலங்கள் தான் அவங்களுக்கு வந்து தான் அது மாதிரி இருந்து பார்க்கணும். இது சரியான சந்தர்ப்பம் நினைக்கிறாங்களோ? இல்ல, நிச்சயம் அதுக்கான வாய்ப்புகள் தமிழக களத்துல இல்லை என்பதுதான் ஒரு உண்மை. எப்போதையுமே அது நாம சொல்ல முடியாது, காலகட்ட எப்படி சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சூழலில் அதிமுகவுக்கு மாற்று என்று சொன்னால் திராவிட முன்னேற்றம் தான் கள நிலைமை. இரண்டாவது பெரிய கட்சியாக திமுக தான் இருக்குங்கிறத யாருமே மறுத்த மாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு மாற்றம் யாருக்கும் தெரியாத ஒரு அமைதி புரட்சி ஏற்பட்டிருந்தாலே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா இரண்டாவது கட்சியா பெரிய கட்சியா இருக்குங்கிறத மாற்று கருத்து. ஆனா ஒரு ஆப்வியஸ் சாய்ஸா இருக்க வேண்டிய ஒரு கட்சி எல்லாருமே வந்து உடனடியா அதிமுக திமுக அதிமுக 89க்கு பிறகு இது கண்ண மூடிட்டு அப்படிதான் நடக்கும்னு இன்னைக்கு கேரளால சொல்ற மாதிரி தமிழகத்துல வந்துட்டு இருந்துச்சு.
அப்படி ஒரு நிலைமை ஏற்படுமா? அதிமுகவே தொடர்ந்து வருமா? திமுக யாருமே கூட்டணி போலியேங்கிற இவ்வளவு கேள்வி புதிய கேள்விகளா இருக்கு. ஆப்வியஸா இருக்க வேண்டிய ஆன்சர். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தலைவர் சொல்லியிருக்காங்க, தளபதி தெளிவா சொல்லியிருக்காங்க, கூட்டணி இல்லாவிட்டாலும் தனியாக நின்று தேர்தலை சந்திக்க திராவிட முன்னேற்றம் தயார்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்படி நினைவில் இல்ல. திருவாரூர்ல போயிட்டு திமுக தலைவர் எந்த கட்சியையும் அழைக்கிறதுன்றது ஒரு அரசியல் கட்சியும் கூட்டணி சேர்க்க தயார். ஒரு அரசியல் கட்சி கேட்டார் இல்லையா, அவர் சொன்னார் ஃபைனலா சொல்ல வேண்டிய ஒரு அரசியல் கட்சி கூட்டணிக்கு அழைப்பது என்பது தவறான விஷயம் கிடையாது. தவறாது. தேமுதிக சொல்லல, இல்ல பாமக சொல்லல, அதிமுக சொல்லல, நாம் தமிழர் இயக்கம் சொல்லல. பாருங்க, அதாவது கூட்டணிக்கு அழைப்பது தவறான விஷயம். அரசியல் அது மட்டும் சொல்லுங்க. அது தன்னுடைய பலத்தை காட்டக்கூடிய விஷயமா பார்க்க வேண்டாமா? இல்ல, அது அந்த மாதிரி பெருமை தேடிக் கொள்ளக்கூடிய ஆணவத்தான சிந்தனை எல்லாம் திராவிட முன்னேற்றம் கிடையாது. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது ஆணவம் எங்க சார் வந்துச்சு? ஒரு பலம் சார்ந்த இந்த கட்சியை ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற சிந்தனை அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகளை ஒரு கூட்டணிக்கு அழைப்பது என்பது தவறான விஷயம் இல்ல. நீங்க அந்த கான்டெக்ட்ல எடுத்துக்கணும். அதனால நீங்க உங்களுக்கு பலம் குறைஞ்சு போச்சான்றதெல்லாம் கிடையாது. பாமக கூட்டணி தேமுதிக அதை பத்தி பேச மாட்டுது. அதிமுக மகத்தான வெற்றி சொல்லிட்டு இருக்குது. நாம் தமிழர் இயக்கம் சொல்லிட்டு இருக்கு. சின்ன சின்ன கட்சிகள், வளரக்கூடிய கட்சிகளுக்கு அந்த சிந்தனை இருக்கும் போது மற்ற கட்சிகள் என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்கன்னு நான் கருத்து சொல்ல முடியாது. நான் என்னுடைய இயக்கத்தை பற்றி, எங்களுடைய பலத்தை பற்றி நான் பேச முடியும். இப்போ நாங்க கேட்கலாம் பலம் குறைந்து விட்டதாக இல்ல. எங்களுடைய நோக்கம் இந்த ஒத்த கருத்துடைய இயக்கங்கள் கட்சிகளை இந்த கூட்டணிக்கு வாருங்கள், இந்த ஆட்சி அகற்ற ஒத்துழைப்பு தாருங்க தான் நாங்க கேட்க முடியும், தவிர கட்டாயப்படுத்திக்கிறேன். ஆனால் நான் ஒன்னே சொல்றேன், 2006 தேர்தலில் உங்களுக்கு வரலாறு தெளிவா தெரியும். வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சொல்லிட்டு அங்க பேச வராரு. எங்க திருச்சி மாநாட்டுக்கு வராருன்னு பேர்லாம் போட்டிருந்தாங்க. போய் கோபாலபுரம் போனாரு, பாய்ஸ் கார்டன் போனாரு. ஆக இப்படி கடைசி நேரத்தில் கொடுத்த கூட்டணிகள் தங்கள் நினைவு உணர்ந்து மாறக்கூடிய சூழல் வரும். அதனுடைய எதிர்பார்ப்பு தான் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா திமுக எதிர்பார்ப்பு. இப்ப பாருங்க எப்படி அரசியல் பேச வருதுன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி திமுகவுடன் கூட்டணியான்னு பேசக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றங்கள் வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த முன்னெடுப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த ஆட்சிக்கு மாற்றி மதவாத இயக்கம் தெளிவா சொல்றேன். நானு நாங்க இதுக்கு சொல்றது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, யாருமே கூட்டணி இல்லை என்று சொல்றதை விட அரசியலில் இது பற்றி விவாதிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகிருக்குன்னு சொல்ல வரேன். திரு கனகராஜ் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 20ஆம் தேதி மாநாடு வச்சிருக்காங்க. நீங்கள் மிகப்பெரிய எதிர்பார்த்த ஒரு கூட்டணி, விஜயகாந்த் எங்களோட வரணும்னு சொல்லி நீங்க பகிரங்கமாக போய் அழைப்படுத்தீங்க. ஆனால் நீங்களோ பாமகவோ மற்ற இயக்கங்களோ அதிமுக திமுகவையும் இரண்டையும் சரிசமமாக விமர்சித்துக் கொண்டிருக்க, திரு விஜயகாந்த் அவர்கள் அதிமுக மட்டுமே விமர்சனம் செய்கிறார். அவர் தங்களுடைய தொண்டர்கள் இருக்கக்கூடிய கடிதத்தில், மாநாட்டுக்கான அழைப்பு கடிதத்தில் கூட ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாரே தவிர ஒரு புதிய மாற்றத்தை முன்னெடுக்கணும், தேமுதிக ஆட்சிக்கு வருங்கிற விஷயங்கள்லாம் சொல்ல. திமுகவுடைய கூட்டணிக்கான வாய்ப்பை தேமுதிக மறுக்கவில்லை என்று கொள்ளலாமா? நான் அதுக்கு போறதுக்கு முன்னால ஏதோ அதிமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கிறாங்க. கரெக்ட். அத கண்ணதாசன் சார் சொன்னாரு. இப்போ கிரானைட் இந்த மலையே காணாம போச்சு, அதுக்காக இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறவங்க திமுகவுக்கு எதுக்காக வாக்களிக்க வேண்டும்? அந்த அறிக்கை வந்த பிறகு அதன் மீது மௌனம் சாதிக்கிற திமுக நான் மாற்று என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? அவர்கள் சொல்லக்கூடிய பார்வை, அதிமுக இன்று சர்வ வல்லமை பொருந்திய கட்சியா இருக்கும் போது, ஆளும் கட்சியாகவும் கூட இருக்கும் போது, அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் நினைப்பு கொண்டவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் வெற்றிக்கான உத்தரவாதம் இருக்கிறது. மாறி பிளவுபட்டு சிந்தித்தால் அதிமுகவுடைய மறுதேர்வுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்கிறது அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட். இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அப்படி சொல்லுகிற போது குறைந்தபட்சம் இந்த பிரச்சனைகளில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது என்று உங்களால சொல்ல முடியலையே. உங்களுடைய நீங்க ஊழல்னு எடுத்துக்கிட்டா உங்களை வித்தியாசமா பார்க்க முடியல, மணல்னு எடுத்துக்கிட்டா வித்தியாசமா பார்க்க முடியல, மழை காணாம போனதை எடுத்துட்டா உங்களை வித்தியாசமா பார்க்க முடியல, கரும்பு விளைன்னு எடுத்துட்டா உங்கள்ட்ட வித்தியாசமா பார்க்க முடியல. எதில் நீங்கள் மாற்றாக இருக்கிறீர்கள்? என்பதற்கு பதிலாக எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கிறீங்க. இல்ல இல்ல, செல்வி ஜெயலலிதா என்பதற்கு பதிலாக கலைஞர் என்றோ அல்லது திரு மு க ஸ்டாலின் என்றோ ஒருவர் இருப்பதை தவிர தமிழக மக்களுக்கு வேறு என்ன மாற்றை முன்வைக்க முடியும்? ஒன்னு. இரண்டாவது, தேமுதிகவை பொறுத்தளவில் நிச்சயமாக அது திமுக அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளை பெறுவதற்காக அது வந்தது.
நாங்க அவங்கள நாங்க சில கட்சிகள் வேண்டாம் என்று முடிவெடுத்தோம். இவர்களோடு கூட்டு இல்லை. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, பாமக இவர்களோடு கூட்டு இல்லை. இதர கட்சிகள் வந்தால் இது ஒரு பலம் சேர்க்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதே சமயத்தில் மக்கள் நல கூட்டணியை பொறுத்தளவில் இது எங்களுடைய கொள்கை. முதலமைச்சர் வேட்பாளர் என்பது பின்னர் பேசப்படும். இந்த விஷயத்தை நாங்கள் மக்கள் மத்தியில் வைக்கிறோம் என்ற பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறோம். இப்போதும் தமிழகத்தில் இந்த 5 கட்சிகள் தவிர யார் வந்தாலும் நல்லதுதான். நான் கூட இப்ப என்ன விரும்புவேன்னா, ஒரு ஆட்சி மாற்றம் வரும் என்று திரு விஜயகாந்த் சொன்னால் நான் தனியாக நிற்பேன் என்று சொல்வதற்கு பதிலாக மக்கள் நல கூட்டணியோடு அவர் இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லுவேன். திரு பத்ரி, நான் கேட்க விரும்புற விஷயம் அதே விஷயம் தான். ஒரு தேமுதிகவுடைய எம்எல்ஏக்கள் மீண்டும் எம்எல்ஏக்கள் ஆக வேண்டுமா அல்லது விஜயகாந்த் முதலமைச்சர் ஆக வேண்டுமா? எது பிரைம் போக்கஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கட்சியில் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன். இந்த மாநாடு திருப்புமுனை மாநாடுங்கிற ஒரு பெயர் இருக்கும் போது இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆட்சியில் அமர்த்தக்கூடிய மாநாடு என்று அவர்களே சொல்லாமல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படக்கூடிய மாநாடு சொல்லும் போது அந்த கூட்டணிக்கான தங்களுடைய கொள்கைகளின் சமரசத்துக்கான அவர் சொன்னது போல அதிமுக திமுகவுக்கான மாற்று அப்படிங்கறத தாண்டி இப்போதைக்கு தேவை அதிமுக இறக்கணும், அதுக்கப்புறம் என்னங்கிறத பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸை இன்னமும் திறந்து வச்சிருக்கக்கூடிய வாய்ப்பா நீங்க பாக்குறீங்களா? அவர் தனிப்பட்ட முறையில தனியாக நின்று எப்படியும் அவரால் ஆட்சியை பிடிக்க முடியுங்கிறது கடந்த கால வரலாற்றிலிருந்து கிடைக்கல நமக்கு. அவருக்குமே இது நல்லா தெரியுது. தேமுதிகவுடைய முதல் பிரதான கட்சியா தேமுதிக இருந்து கூட துணைக்கு தமாக இருந்து இந்த மக்கள் நல கூட்டணிக்கும் இயல்பான தன்மையில இருக்கும்போது இரண்டாவது பெரிய கூட்டணிங்கிறது அது பெறாதா? கட்டாயமாக செய்திருக்க முடியும். ஆனால் அதை செய்யாமல் இவ்வளவு தூரம் தனித்து நின்று கொண்டிருப்பதே அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் இல்லைங்கிறத காண்பிக்குது. இனிமே போய் எப்படி அவங்க மக்கள் நல கூட்டு இயக்கத்திலிருந்து அவங்களை கூப்பிடுறாங்க, இவர் போகல. இவர் அழைக்கும் பொழுது இவர் சென்றிருந்தால் இவருக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கும். அதை அவர் தான் இதுவரை தள்ளி வைத்திருக்கிறார். இன்னும் 1 மாசம் கழிச்சு, இன்னும் 2 மாசம் கழிச்சு அவர் போய் செய்ய போறாரு. அப்படியெல்லாம் நடந்திருந்தால் ஒருவேளை அப்ப கூட இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் டூ லேட்லாம் நான் சொல்லிட முடியுமா? அது எப்பனாலும் சாத்தியப்படுத்தலாமே இல்லையே. இன்றைக்கு உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் நடக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப போய் இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு கடைசி வரைக்கும் ஒரு டாஸ்க் போட்டு பாத்துட்டு இருக்கிற ஒருத்தர் மேல எந்த அளவுக்கு மக்கள் நல கூட்டணிக்கு இவர் மேல நம்பிக்கை ஏற்படும்? நீங்க அதிமுகவை கடுமையா விமர்சனம் பண்றாரு, திமுகவை குறைவில்லாம விமர்சனம் பண்றாரு. அப்ப ஒரு மாற்றுங்கிற முன்னெடுக்கிற இன்னும் பாக்கி வச்சிருக்காரு. மக்கள் நல கூட்டணிக்கும் நல்ல கூட்டணின்னு சான்று கொடுத்திருக்காரு, பகிரங்கமா சொல்லியிருக்காரு. சோ அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இல்ல, ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல முடியாது. கனகராஜுமே கூட அதை இப்ப சொல்ல போறது இல்ல. ஆனால் நான் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இவர் ஒவ்வொரு நாளும் அதுல சேராத வரை இவர் அந்த கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில இறங்கல அப்படிங்கறது இவர் மேல குற்றச்சாட்டாக கடுமையாக வைக்கலாம். நம்ம இறுதியான கேள்வி திரு தமிழரசன் முடிக்கிற ஒரு முறை, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநாட்டுக்கு தடை விதிக்க வேண்டிய அவசியம் என்ன? தனி நீதிபதி அந்த தடையை நீக்கிவிட்ட பிறகு 2 நீதிகள் கொண்ட அமர்வுக்கு தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? 8 மண்டல மாநாடு நடத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி எந்த வன்முறையும் எந்த செயலும் நடக்காத போது ஒரு கட்சியை இது மூலமா அவங்க தொண்டர்கள் உற்சாகம் அடைய போறாங்க நான் நினைக்கிறேன். அதிமுக செய்யக்கூடிய விஷயம் பாமகவை தான் பலப்படுத்த போதுன்னு எனக்கு ஒரு அச்சம் கூட இருக்குது. இதற்கான நோக்கம் என்ன? பாமகவை இவ்வளவு தூரம் கீனா ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை நீங்க முன்வைக்கிறதே அரசியல்ல ஒரு உள்நோக்கமாக தான் இருக்க முடியும். ஏன்னா நீங்களே குறிப்பிட்டீங்க 8 மாநாடுகள் நடத்தியிருக்காங்க. எத்தனையோ அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான மாநாடுகள் நடத்திருக்காங்க, எல்லா கட்சியும் பல மாவட்டங்களில் நடத்திருக்காங்க. இதற்கு ஏன் தடைன்னா இந்த பகுதி ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியா, ஏற்கனவே கலவரம் நடந்த பகுதியா, அந்த கலவரத்துக்கு இப்பதான் தீர்ப்பு வந்திருக்கு. இப்பதான் 20 நாள் கூட ஆகல. பக்கத்துல மரக்காணத்துல கலவரத்துல தண்டனைக்குள்ளானவங்க பாமக கிடையாது. இல்ல, அதுதான் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்கள் பாமக கிடையாது. அதுதான் அவர்கள் இல்லை. அவர்கள் பாமகர்களுக்கு தண்டனை இல்ல, அவர்களுக்கு மாற்றுப்பட்ட சிந்தனை உள்ளவர்களுக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கு. ஆக அப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவ் பிளேஸ் இந்த பகுதி. அந்த மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதே மாவட்டம் நடத்தினா சேலத்தில் தடை, விடுதலை சிறுத்தைகள் மயிலாப்பூர்ல ஒரு கூட்டம் நடத்தினா அதற்கான தடை, பாமக ஒரு கூட்டம் ஒரு மாநாடும் கூட்டமும் நடத்துவது ஜனநாயகத்தில் ஒரு அடிப்படையான விஷயமா பார்க்கும்போது அதற்கெல்லாம் தடை வைப்பது நீங்க தானே கூடுதல் முக்கியத்துவம் ஏற்படுத்துறீங்க. நீங்களே ஒரு பாசிட்டிவா சொல்லிட்டு அப்புறம் நெகட்டிவா எப்படி சொல்ல முடியும்? 8 மாநாடுகளை அனுமதித்தவர்களுக்கு இன்னொரு 9வது மாநாட்டில் என்ன பிரச்சனை?
அப்படிப்பட்ட பகுதி நாளைக்கு சர்ச்சைக்குரிய பகுதி, ரொம்ப ஏற்கனவே கலவரம் நிகழ்ந்த பகுதி, பாதிப்பு ஏற்பட்ட பகுதி, இப்பதான் தண்டனை கிடைச்சிருக்கு. இல்ல 3 மாதம் தண்டனையே சர்ச்சையில் இருக்கு. 3 மாதத்துல தேர்தல் வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபடுமையானால் கெட்ட பேர் பாமக ஏற்படுமா மத்தவங்களுக்கு ஏற்படுமா? அது சொந்த காசை சூனி வச்சிட்ட மாதிரி ஆகாது. ஏற்கனவே அந்த முத்திரல் வெளிவர முடியாம தவிர்க்கிறாங்க. அப்ப இன்னொரு கெட்ட பேர் ஏற்பட்டா பாமக எவ்வளவு பெரிய ஒரு வடுக்கு நீங்க மீண்டும் சட்டம் ஒழுங்கு அந்த இடத்துல சீர்கடணும்னு விரும்புறீங்களா? அரசாங்கம் அந்த சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதற்காக, நிலைப்படுத்துவதற்காக அந்த இடத்துல என்ன தடை போடணுமோ அதை போட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற தண்ணி மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்தாரு. அப்ப அவர் சட்டம் ஒழுங்கு சீர்கடட்டும் பரவாயில்ல அனுமதி கொடுத்தாரா? ஆனால் உயர்நீதிமன்றம் அதை வலியுறுத்துகிற போது சில நிபந்தனைகளை விதிக்கிறது. அந்த நிபந்தனைகளை விதிக்கிற போது அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அரசாங்கம் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. அதுதானே வேணுங்கிறோம். உங்களுடைய இறுதியான நீங்க இப்போ அவருக்கு மார்க்சிஸ்ட் தோழர் கேட்டார பல கேள்வி முன் வச்சார். ஒரு பதில் சொல்லணும் இல்ல, ரொம்ப சுருக்கமா நேரம் இல்ல. அதே திமுகவா அதிமுகவா தானே மாத்தி மாத்தி கடந்த காலங்களில் நீங்க ஆதரிச்சீங்க. ஒரே மாத்தி 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 அந்த ஒரு குற்றச்சாட்டை தவிர நான் என்ன கேட்கிறேன், ஒரு மெகாவாட் உற்பத்தி பண்ணீங்களான்னு கேட்டேன். உங்களால சொல்ல முடியல. மலையை எடுத்துட்டு போயிட்டீங்களேன்னு கேட்டேன். எந்த பிளான், எந்த ஊர் சொல்லுங்க. அதாவது அரசியல் கட்சிகள் செயல்பாடுகளை முடக்குவது என்பது ஜனநாயக வழிமுறை அல்ல. அதுக்கு மேல்முறையீடு போயிருக்க கூடாது. நீங்க சொன்ன மாதிரி எங்களுடைய பல்வேறு கூட்டங்களை கூட நடத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் போய் தான் உத்தரவு பெற வேண்டிய சொல்லுது. நண்பர் கனகராஜர் நான் மிகுந்த மரியாதை உள்ளவன். அவங்க போய் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் எனக்கு வேறுபாடு இல்லைன்னு சொன்ன பொழுது வியப்பா இருந்தது. அப்படி வேறுபாடுகள் தெரிந்திருக்க வேண்டும். நல்லா கற்றிருந்தவர் அவர்கிட்ட இப்படிப்பட்ட விமர்சனம் எதிர்பார்க்கல. எனக்கு இன்றைய கால நேரம் இல்லாதனால அந்த வேறுபாட்டை அவரை விளக்க முடியல. ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை நீங்க புரிந்து கொண்டு எங்களுக்கு விட்டு கொடுத்ததற்காக. இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் குழப்பம் கொடுத்ததற்கான முயற்சியா தமிழக முதலமைச்சருடைய பேச்சு. விஜயகாந்த் 20ஆம் தேதி மாநாட்டில் என்ன திருப்புமுனையை ஏற்படுத்த போகிறார், பாட்டாளி மக்கள் கட்சியோட மாநாடு நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் கால ஓட்டத்தில் இந்த அரசியல் வரலாற்றில் தேர்தல் வரலாறு நேரத்தில் மிகப்பெரிய அளவில் உடனடியாக அடுத்தடுத்து பல்வேறு திருப்பங்களை, மேலும் பல திருப்பங்களை காண இருக்கக்கூடிய விஷயங்கள், என்ன மாதிரியான பிரச்சனை, அதிமுகவுடைய பார்வை, தேமுதிக நிலைப்பாடு, பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு, இதெல்லாம் என்ன மாதிரி நிலைப்பாடை கொள்ள பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே.